வெல்கம் வியூவர்ஸ், இது உங்கள் வடுகை 360 சேனல். 2024-25 காலாண்டில் ஐடி கம்பெனியில் உள்ள சிஇஓக்கள் சராசரியா வருடத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் மூன்று முக்கியமான ஐடி கம்பெனிகள் இருக்குது. அதன் சிஇஓ யார் முதல் இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியுமா? அதை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சராசரி சம்பளம் எவ்வளவாக இருக்குது, பேசிக் சம்பளம் எவ்வளவாக இருக்குது, டிஏ எவ்வளவாக இருக்குது, ஊக்கத்தொகை எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் தான். ஒருத்தர் வருடத்துக்கு 12 லட்சம் ரூபா வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க சேலரி. ஓகே, 12 லட்சம் ரூபா வாங்குறாருன்னா மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா சிடிசி கிடைக்கும். அந்த 1 லட்சம் ரூபாயில் 30-40% போக கைக்கு ஒரு 50-60,000 கிடைக்கும். அவ்வளோதான் மாதத்தில் கைக்கு வரும். மாதத்தில் வந்த உடனே வித்தின் 2-3 டேஸில் அப்படியே பறந்து போயிடும். இது சராசரியாக இருக்கக்கூடிய நபர்களோட சேலரி ஸ்ட்ரக்சர். ஆனால் இந்தியாவில் டாப் மோஸ்ட் ஐடி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய சிஇஓவோட ஒரு வருடத்தோட சம்பளம் எவ்வளோன்னு தெரியுங்களா? ஹெச்சிஎல் டெக்கோட சிஇஓட ஒரு வருடத்தோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 94.6 கோடி. அப்பா சாமி, வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 1 கோடியை பேன்னு ஒரு வருடத்துக்கு 94.6 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாப்புல. அவரோட பேசிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15.8 crores. செயல்திறன் ஊதியம் 13.9 கோடி. பங்கு ஊதியம் 56.9 கோடி. பங்கு ஊதியம்னா இது ஃப்ளெக்ஸி பேஸ்கெட்டு. ஊக்கத்தொகை மட்டுமே ஒரு வருடத்துக்கு 1.7 CR. ஆக மொத்தம் இந்தியாவில் ஹையஸ்ட் வாங்கக்கூடிய சேலரி ஐடி கம்பெனியோட சேலரி பார்த்தீங்கன்னா 94.6 கோடி வாங்குறான். அப்பா சாமி, சான்ஸே இல்லை. தங்கத்திலே குளிப்பாம போலுக்கவன். அது மட்டும் இல்லாமல் டிசிஎஸ் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 26.5 கோடி வருடத்துக்கு வாங்குறதா சொல்கிறாங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு வாங்கக்கூடிய அதிகபட்ச சேலரி 80.6 கோடி. மொத்தம் விப்ரோவில் பார்த்தீங்கன்னா 53.6 கோடி. இதான் டாப் மோஸ்ட் இந்தியாவில் உள்ள சிஇஓக்களோட சேலரி ஸ்ட்ரக்சரு. இந்த சேலரி ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே அவனுக்கு எப்படி தூக்கி போடுது பாருங்க. 80 கோடின்றான், 90 கோடின்றான், விட்டா 200-300 கோடியை வருடத்துக்கு வாங்கிட்டு ஜாலியாக அப்படியே குஜால் பண்ணுறான் போலுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சிஎல் டெக் வருடத்துக்கு 17.6% ப்ராஃபிட் மார்ஜின் அடிக்கிறாங்க. அந்த கம்பெனியில் ஹெச்சிஎல் கம்பெனியில் மட்டும் 1.6 lakhs பீப்புள் இருக்கிறாங்க. ஹெச்சிஎல் சார்ந்த கம்பெனியில் 5.6 பீப்புள் இருக்கிறாங்க. 5.6 lakhs பீப்புள் இருக்கிறாங்க. ஆக மட்டும் இந்தியாவில் ஒருத்தர் அதிகபட்ச சம்பளமாக 94.6 கோடி ரூபாய்களை வருடத்துக்கு வாங்குவது மிக மிக அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்கி உள்ளது. என்னை போன்ற நடுத்தர வர்க்கத்தில் உள்ள சராசரியான மனிதன் வாங்கும் சம்பளத்தை விட 1000 மடங்கு சம்பளத்தை அதிகமாக வாங்குறானே. அந்த சம்பளத்தினால இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் கல்வியற்ற மக்களுக்கும் நல்ல மார்க் எடுத்து உயர்நிலைக்கு போக முடியாத மக்களுக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு நல் உதவியை போல இவர் ஏன் பண்ணக்கூடாது என்று நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்டை போடுங்க. ஓகே, பாய், டேக் கேர், see you.